கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆம், தேனிலும் மதுரமான கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்ளுவோம். கர்த்தருடைய கரம் நம்மேல் எப்பொழுதும் அமர்ந்திருக்க நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். யோபு சொல்வது போல நாமும் சொல்வோம். ஆண்டவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் காத்து கொண்டேன் என்று யோபு 23:12 வாசிப்பது போல ஆகாரம் போல வசனத்தை உட்கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை வசனத்தின் மூலம் தினமும் ருசித்து பார்ப்போம். அவரே நம்மை உயர்த்துவார். செபிப்போமா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, நன்மையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் எங்களுக்கு மதுரமாக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவ வார்த்தைகளை எப்பொழுதும் பெற்று அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய கிருபை அளவில்லாமல் எங்கள் மீது ஊற்றும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்பி ஆண்டவரே உமக்காக வாழ கிருபை தாரும் ஐயா. எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற கிருபை தாரும். நீரே எங்களை பாதுகாத்து கொள்ளும், ஆசீர்வதியும் உயர்த்தும். உடைய திருக்கரத்தில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாய் தொட்ட ஆசீர்வதியும். சுகவினரையும் பலவினரையும் தாங்குகிற கிருபை இறங்கும்படியாய் கெஞ்சுகிறோம். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.